அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சதீஷ் சயின்ஸ் டீச்சர் யூடியூப் சேனல். If you are the first time visitor in this YouTube channel, please don't forget to subscribe my channel and also share with your friends. ஸோ முதல் முறையாக நீங்கள் இந்த யூடியூப் சேனலோட என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்லேயும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட. யாரெல்லாம் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான 1 மார்க்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி யூனிட் சயின்ஸ் யூனிட் 17 ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ அதில் தான் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் நம்ம அதுக்கு முன்னாடி இந்த லெசன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? ரீப்ரொடக்ஷன் என்னென்னா தன்னை போலவே இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையை ஒரு உயிரினம் உருவாக்குறதுக்கு பேர் தான் வந்து ரீப்ரொடக்ஷன். ஸோ இதுதான் ரீப்ரொடக்ஷன். இது வந்து அனிமலுக்கும் பிளான்ட்டுக்கும் எல்லாத்துக்குமே வந்து நடக்கக்கூடிய ஒரு நார்மலான விஷயம்தான். ஸோ அது வந்து ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்னா என்னென்னா ஒரு பிளான்ட் எக்ஸாம்பிள் முருங்கை மரம் இருக்குது. அந்த முருங்கை மரத்தோட கிளையை உடச்சி நம்ம நட்டு வச்சோன்னா புதுசாக ஒரு புது முருங்கை மரம் வந்துடும். ஸோ அதுக்கு பேர் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஏன்னா அதில் வந்து செக்ஸுவல் மெத்தட்ஸ் எதுவுமே இன்வால்வ் ஆகுறது கிடையாது. ஸோ இது பிளான்ட்டில் இது வந்து ரொம்ப மோஸ்ட் காமனாக நடக்கிறது. ஸோ இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பிரையோஃபில்லம் அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த லீவ்ஸோட கார்னர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த லீவ்ஸோட கார்னர்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த லீவ்ஸோட கார்னர்ஸில் புதுசாக செடி ஃபார்ம் ஆகிட்டு இதை பாருங்கள் கிட்ட ஸோ ஃபார்ம் ஆகிட்டு வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது செடி இருக்குது அதை பதியன் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அது செம்பருத்தி ரோஜா செடியில் நம்ம யூஸ்வலாக அப்படி பண்ணுவோம். ஸோ அது மாதிரி பதியன் போடுறப்ப என்ன புதுசாக ஒரு பிளான்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அதுலேருந்து. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன். இதே பார்த்திங்கன்னா அனிமல்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள். இப்போ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு பாடி வந்து ஒரு இலாங்கேட்டட் ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்பைரோகைரா ஒன் ஆஃப் த ஆல்கே. இதில் என்ன ஆகுதுன்னா செல்ஸ் வந்து தண்ணியில் வேகமாக மூவ் ஆகும்போது உடஞ்சிடும். ஸோ உடஞ்ச ஒவ்வொரு பீஸுமே ஒரு புது ஃபார்மை வந்து புது லைஃப்பை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அது வந்து ஃப்ராக்மெண்டேஷன் இன் ஸ்பைரோகைரா. அனிமல்ஸில் பார்த்திங்கன்னா அமீபா எப்படின்னா இங்கே ஒரு செல்லில் இருக்குது அமீபா. இந்த ஒரு செல் அமீபா என்ன ஆகுது, அதோட செல்ஸில் வந்து நடுவில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே ரெண்டாக வந்து ஃபிஷன் ஆகுது. ஃபிஷனை உடைதல். ஸோ ஃபிஷன் இன் அமீபா. இப்படி தான் அமீபா ஒரு அமீபா வந்து 2 அமீபாவாக மாறும். இப்போ இந்த 2 அமீபாவும் 4 அமீபாவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன். இட் இஸ் ஏ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இதுவும் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பட்டிங். இது பார்த்தீங்கன்னா ஈஸ்டில் நடக்கும். ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செல் இப்படி இருக்கும், அதுலேருந்து இன்னொரு செல் அப்படியே மொட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நிறைய வரும். அந்த ஒவ்வொரு பட்ஸும் வந்து புதுசாக தனித்தனியாக டீட்டாச் ஆகிட்டு ஒரு புது ஃபார்மை ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வந்து ஈஸ்டில் நடக்கக்கூடியது. இதுக்கு பேர் வந்து பட்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீஜென்ரேஷன் என்னென்னா ஹைட்ரா பிளானேரியா. இதில் என்ன ஆகும்னா ஹைட்ரா பிளானேரியா இது மாதிரி இருக்கிறதெல்லாம் பை ஆக்சிடென்டெல்லாம் ஏதாவது உடஞ்சிடுச்சு பாடி, இல்லை ஹைட்ரா வேறு ஏதாவது அனிமல்ஸ் பிடிச்சி தின்னு அப்போ கடிச்சு ரெண்டாக்கிடுச்சுன்னா அந்த உடஞ்ச ஒவ்வொரு பார்ட்லேருந்து புது ஃபார்ம் உருவாகிடும். ஸோ அது வந்து ரீஜென்ரேஷன் டைப். ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸில் இது மாதிரி நிறைய இருக்குது. ஃபஞ்சையில் பார்த்தீங்கன்னா ஸ்போர் ஃபார்மேஷன் நடக்குது. அது பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். அது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் இருக்கும், அந்த பிளான்ட்டில் வந்து மேல் பார்ட்டு ஃபீமேல் பார்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே வந்து செம்பருத்தி பூ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் இருக்கிறது வந்து மேல் பார்ட், இது வந்து ஆண்ட்ரீஷியம் சொல்லுவோம். இது வந்து கைனீஷியம் நடுவில் இருக்கிறது. இது மேலே இருக்கிறது வந்து ஸ்டிக்மா பிஸ்டில் சொல்லுவோம். ஸோ ஸ்டேமன்ஸ் என்ன பண்ணோம் அதுலேருந்து இது வந்து மகரந்த இருக்கும், இவ்வளோ ஆந்தர் இருக்கும். இந்த ஆந்தர்ஸ்குள்ளே நிறைய போலன் கிரெயின்ஸ் இருக்கும். இந்த கிரெயின் என்ன பண்ண வெடித்த உடனே இங்கேருந்து வரக்கூடிய மேல் பார்ட் ஆஃப் த கேமிட் வந்து இதுக்குள்ளே என்ட்ரு ஆகும். இதுக்குள்ளே என்ட்ராகி கீழே போயிட்டு இங்கே போய் மிக்சஸ் ஆகி ஃபெர்டிலைஸ் ஆகிடும். ஃபெர்டிலைஸ் ஆனோடனே நம்ம இந்த இடம் வந்து ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இது இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டோட மேல் பார்ட் வந்து அதே பிளான்ட்டோட அதே ஃப்ளவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீமேலோட மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அது வந்து நம்ம சிம்பிளாக சொல்லுவோம். அதாவது என்னென்னா சிம்பிள் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். அது வந்து ஓகேவா, அது வந்து பாலினேஷன் சொல்லுவோம். நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்குது. ஸோ இந்த மேல் பார்ட்டுக்கு பேர் வந்து ஆண்ட்ரீஷியம், ஃபீமேல் பார்ட்டுக்கு வந்து கைனீஷியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேர்டும் இதில் நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ ஒரு பிளான்ட்டோட இந்த ஃப்ளவரோட மேல் பார்ட்டும் ஃபீமேல் பார்ட்டும் மிக்ஸ் ஆகிறதுனால இதுக்கு பேர் வந்து செல்ஃப் பாலினேஷன் சொல்கிறோம். தனக்குத்தானே கருவுறுதல். இதுவே இங்கே இருக்க செடியோட ஆந்தர் வந்து பறந்து போய் ஒரு 10-15 செடி தள்ளி விழுந்துன்னா அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம், செல்ஃப் பாலினேஷன் சொல்ல மாட்டோம், அதுக்கு வந்து மிக்சிங் பாலினேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது டெர்மினாலஜிஸ்லாம் பார்த்துக்கோங்க.
அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாலினேஷன் என்னென்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா ஆஃப் எ ஃப்ளவர் இஸ் கால்டு பாலினேஷன். ஸோ பாலினேஷன் என்ன, ஒரு மேல் பார்ட் ஆஃப் த கேமிட் வந்து ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து நம்ம பாலினேஷன் சொல்கிறோம். ஸோ பாலினேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அது எதுக்கு தேவைப்படுதுன்னா, இட் ரிசல்ட்ஸ் ஃபெர்டிலைசேஷன் விச் லீட்ஸ் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஸோ பாலினேஷன் ஆனால் தான் ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ் ஃபார்ம் ஆகும், நியூ வெரைட்டிஸும் அதில் வந்து ஃபார்ம் ஆகும். சப்போஸ் ஒரு பிளான்ட்டோட ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு ஃப்ளவருக்குள்ளேயே இது நடந்ததுன்னா செல்ஃப் பாலினேஷன் இல்லைங்களா. ஸோ அந்த செல்ஃப் பாலினேஷன்லேருந்து என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு சேமாக ஒரு அனிமலோ இல்லை பிளான்ட்டோ கிடைக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு வெரைட்டிஸ் கிடைக்கும். ஸோ அது வந்து ஹைப்ரிடைசேஷன் சொல்லுவோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிராஸ் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷன்னா அந்த ஃப்ளவருக்குள்ளேயே நடக்கும், கிராஸ் பாலினேஷன் வேறு ஃப்ளவர்ஸ்குள்ளே நடக்கும். ஸோ அது ஒரு பிளான்ட்டோட மேல் பார்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டோட ஃபீமேல் பார்ட்டு வந்து கிராஸ் பாலினேஷன். இதனால் என்ன ஆகும்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ கிராஸ் பாலினேஷனில் அது ஒரு பெரிய இது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிரேப்ஸ் அண்ட் மேங்கோஸ். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா பாலினேஷன் மே ஃபெயில் டியூ டு டிஸ்டன்ஸ் பேரியர். ஸோ ரொம்ப தூரம் இருக்கிறதால சில நேரத்தில் கிராஸ் பாலினேஷன் நடக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாலினேஷன்ஸ்க்கான ஏஜென்ட்ஸ் பார்த்தோம்னா நிறைய இருக்குது. ஸோ காற்றுனால நடக்குது, விண்டு, பாலினேஷன் பை விண்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து ஆனிமோஃபிலின்னு சொல்கிறோம். ஆனிமோஃபிலின்னா ஏர்னால் நடக்குது. ஸோ பாலினேஷன் பை விண்ட் வந்து ஆனிமோஃபிலி. பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ்னால் என்டமோஃபிலி. என்டமாலஜின்றது என்னென்னா இன்செக்ட்ஸை பற்றி படிக்கிறது. ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ் இஸ் என்டமாலஜி. ஸோ இந்த என்டமாலஜி டேர்ம் இங்கே வந்து மிக்ஸ் ஆகி என்டமோஃபிலின்னு வருது. ஸோ பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ் வந்து என்டமோஃபிலி. நெக்ஸ்ட் வந்து பாலினேஷன் பை வாட்டர். ஹைட்ரோன்றதுனால வாட்டர். ஸோ வாட்டர்னால நடக்கிறதுனால இது பேர் வந்து ஹைட்ரோஃபிலி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்டிலைசேஷன் பிளான்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மேல் பார்ட் வந்து இதில் என்ட்ரு ஆகிட்டு இது பாருங்கள் மேலே இருக்குது சின்ன சின்னதாக, இது வந்து போலன் கிரெயின்ஸ். இது வந்து மேல் பார்ட்டிங் வந்து என்ட்ரு ஆகிட்டு இதுக்குள்ளே போயிட்டு இந்த போலன் டியூப் வழியாக உள்ளே போயிட்டு இங்கே போய் அப்படியே கீழே போய் மிக்ஸ் ஆகுது. ஸோ இங்கே மிக்ஸ் ஆகிட்டு அது ஃப்ரூட்டாக டெவலப் ஆகுது. ஸோ இது தான் ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் என்னென்னா மேல் பார்ட்டும் ஃபீமேல் பார்ட்டும் மிக்ஸ் ஆகும். தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்னிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் உங்களுக்கே தெரியும் எப்படிலாம் ஆகுது, அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஹியூமன்ஸில் எப்படி நடக்குது. ஹியூமன்ஸில் வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு தனித்தனியாக இருக்குது. மேலோட பார்ட்லேயும் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மேலோட ரீப்ரொடக்டிவ் டெஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம், விந்தகங்கள். இந்த டெஸ்டிஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் இருக்கும். இந்த டிபியூல்ஸ்குள்ளே தான் ஸ்பெர்ம்ஸ் ஃபார்ம் ஆகும். எல்லாமே ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துக்கு பேர் வந்து எபிடிடைமிஸ். இந்த எபிடிடைமிஸில் வந்து ஸ்டோர் ஆகும். இங்கே ஸ்டோர் ஆன ஸ்பெர்ம்ஸ் என்ன பண்ணும், இங்கேருந்து வேஸ் டிஃப்ரென்ஸ் வழி வெளியில் போயிட்டு அப்படியே யூரினரி பிளாடர்கிட்ட போய் யூரித்ரா வழியாக வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ். இதில் என்ன ஆகும்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகும், இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகும். இங்கே ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆகும்னா இங்கே கெப்பாசிட்டேஷன் இருக்கும். அதாவது இங்கே வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து கன்வெர்ட் ஆகும் ஸ்பெர்மோசோம்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ். இதில் வந்து ஓவரீஸில் நடக்குது. ஸோ ஓவரிஸில் ஏன் நடக்குதுன்னு சொன்னோன்னா, ஓவரியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓவரி, அதாவது எல்எஸ்னா லேட்ரல் செக்ஷன். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முதல்ல வந்து ஃபார்ம் ஆகுது, ஒரு செல்ஸாக ஃபார்ம் ஆகுது. இங்கே பாருங்கள், ப்ரைமரி ஃபாலிக்கிள் இருக்குது, அப்புறம் க்ரோயிங் ஃபாலிக்கிள், அங்கே வந்து டெவலப்பிங் ஃபாலிக்கிள். வந்து ஃபாலிக்கிள் வந்து என்ன ஆகுது, மெச்சூர் ஆகுது. மெச்சூர் ஆனப்பறம் அதுக்கு வந்து வெடிச்சு அதுலேருந்து எக் வெளியில் வருது. ஸோ ஃபாலிக்கிள்ஸ் வந்து மெச்சூர் ஆகிட்டு எக் ரிலீஸ் ஆகிறது பேர் வந்து ஓவியுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரப்ச்சர்ட் ஃபாலிக்கிள் உள்ள இந்த எக் வெளியில் எந்த ப்ராசஸ் ஓவியல் வந்து வெளியில் வந்து இதுக்கு பேர் வந்து ஓவம் வெளியில் வந்து அது பேர் ஓவியுலேஷன். இந்த வெடிச்சு போன பிறகு இந்த ஃபாலிக்கிள் வந்து ரெசிடியூ வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஏர்லி கார்பஸ் லூட்டியமாக கன்வெர்ட் ஆகுது. அப்புறம் கார்பஸ் லூட்டியமாக கன்வெர்ட் ஆகிட்டு கடைசியில் டிஸ்இன்டெகிரேட் ஆகிடுது. அவ்வளோதான் அதோட சைக்கிள்ஸ் முடிஞ்சுது. ஸோ இது ஒரு இது. மேல் பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியூமன் ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஹெட்டு, நெக்கு, டெய்லு. நெக் இஸ் நத்திங் பட் தி மைட்டோகாண்ட்ரியல் ஷீத். ஸோ இது வந்து கீழே வந்து டெய்ல் ரீஜன். ஹெட்டில் பார்த்திங்கன்னா டிப்பில் ஹெட் இருக்குது, அப்புறம் ஆக்ரோசோம் இருக்குது. ஆக்ரோசோமில் என்ன இருக்குன்னா ஹையாலுரானிடேஸ்னு ஒரு என்சைம் இருக்கும். இந்த என்சைம் என்ன பண்ணோன்னா, இந்த ஸ்பெர்ம் வந்து எக்கை டச் பண்ணும்போது அது பெனிட்ரேஷன் ஆகிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த அக்ரோசோமில் இருக்கக்கூடிய இந்த ஹையாலுரானிடேஸ் என்சைம் வந்து அந்த எக்கோட லேயரை வந்து டிசால்வ் பண்ணவுடனே இந்த ஸ்பெர்ம் வந்து அதுக்குள்ளே போயிடும் ஈஸியாக. ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஹெட், அக்ரோசோம், நியூக்ளியஸ், ஹெட் பீஸ், மிட் பீஸ், டெயில் பீஸ். ஸோ ஹெட் பீஸ், மிடில் பீஸ் பார்த்திங்கன்னா நெக்கில் என்ன பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி எனர்ஜி கிவிங். ஸோ இது எல்லாமே நடக்கும். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம். ஸோ ஹியூமன் ஓவம் பார்த்திங்கன்னா இது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் செல். இங்கே பார்த்திங்கன்னா ஓவம் இருக்குது, இதில் பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசம் இருக்குது. இதுக்குள்ளே சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ வெளியில் வந்து ஜோனா பெலுசிடா அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அப்புறம் விட்டலைன் மெம்பரேன் ஒன்று இருக்குது இங்கே வெளியில். இதுக்கு கீழே இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பெர்மோடோசோம்ஸ் தான். ஸோ ஸ்பெர்மோடோசோம்ஸ் எல்லாமே அதில் முட்டி மோதினாலும்
ஏதாவது ஒரு ஸ்பெர்ம் வந்து உள்ளே டச் ஆகிட்டு உள்ளே என்ட்ரு ஆனோடனே என்னாகும், இது வந்து ஓவம் வந்து ஜைகோட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஆம்ஃபிமிக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆம்ஃபிமிக்சிஸ்னால் மேல் அண்ட் ஃபீமேலோட நியூக்ளியஸ் வந்து மிக்ஸ் ஆகுறது ஆம்ஃபிமிக்சிஸ். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபெர்டிலைசேஷன். ஸோ இன்கேஸ் ஃபெர்டிலைசேஷன் நடக்கலைப்பா அந்த மாதம் அப்படின்னா அப்போ என்ன ஆகுனா உடனே வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். அதை வந்து ஒரு தீம் ஆஃப் பிக்சரில் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இது பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் டிஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ், ஃபாலிகுலர் ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட்டு பீரியட் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் ஃபாலிகுலர் டெவலப் ஆகும். ஃபாலிகுலர் டெவலப் ஆகுறதுனா இங்கே தெரியும் பாருங்கள், இப்படி தான். ஸோ இங்கே வந்து ஃபாலிகல்ஸ் ஒன்றுனா டெவலப் ஆகிட்டு இங்கே வந்து ஓவிலேஷன் நடந்து அப்படியே முடிஞ்சு இது டிஸ்இன்டெகிரேட் ஆகும்போது அவங்களுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆகிடும். பீரியட் ஸ்டார்ட் ஆனப்பறம் திரும்பி இது க்ரோத் ஆகும். இது வந்து 14th டே அப்போ இந்த ஓவிலேஷன் நடக்கும். ஸோ இன்னொரு 14th டே வந்து கம்ப்ளீட்டாக. ஸோ 28 days ஒரு பீரியட் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓவிலேட்ரி ஃபேஸ். ஓவிலேட்ரி ஃபேஸ்னால் உங்களுக்கு தெரியும் ஓவிலேஷன், தட் இஸ் ரிலீஸ் ஆஃப் ஃபீமேல் எக் ஃப்ரம் தி கிராஃபின் ஃபாலிக்கல். அப்புறம் லியூட்டியல் ஆர் செக்ரேட்டரி ஃபேஸ். இந்த செக்ரேட்டரி ஃபேஸில் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பீரியட் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ஃபீட்டல் டெவலப்மெண்ட் காட்டுறாங்க. இங்கே ஊசைட் இருக்குது. இந்த ஊசைட்டில் வந்து என்ன ஆகுது, ஸ்பெர்ம் மிக்ஸ் ஆகுது. ஸ்பெர்ம் மிக்ஸ் ஆனோடனே இங்கே வந்து ஜைகோட்டோட இதோட நியூக்ளியஸும் இதோட நியூக்ளியஸும் வந்து கிட்ட வந்து ஒன்று சேர்ந்து மிக்ஸஸ் ஆகிடுது. மிக்ஸ் ஆன அப்புறம் வந்து அந்த ஒரு செல் 2 செல் ஆகுது, 2 செல் 4 செல் ஆகுது, அப்புறம் நிறையா ஆகுது. இதுக்கு பேர் வந்து 4 செல். நிறைய செல்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வந்து மொருலா ஸ்டேஜ். இதுக்கப்புறம் நடுவில் ஒரு கேப் வந்து செல்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கார்னரோ ரப்பர் பாலில் கிராஸ் செக்ஷன் எடுத்த மாதிரி தேங்காய் மாதிரி மாறிட்டு உள்ளே ஒரு பக்கமாக ஓட்டிகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் தான் ஆர்கனோஜெனிசிஸில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே சிலது கொடுத்துருக்காங்க பாருங்கள் டெர்மினாலஜி. பிளாசென்டா, அதாவது இந்த கருவும் கர்ப்பவையும் ஒட்டி இருக்குது. ப்ரெக்னன்சினா ஜெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதை. நெக்ஸ்ட் வந்து பார்ச்சுரேஷன். பார்ச்சுரேஷன் என்னென்னா சைல்டு பர்த். ஸோ குழந்தை பிறகுது வந்து பார்ச்சுரேஷன். நெக்ஸ்ட் வந்து லாக்டேஷன் சொல்லுவோம். ஸோ லாக்டேஷன் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் எக்ஸ்பிரஷன். பாப்புலேஷனை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனா கான்ட்ராசெப்ஷன், அதாவது கருத்தடை சாதனங்கள் மூலமாக பயன்படுத்துகிறோம். இது வந்து கருத்தடை வந்து பார்த்திங்கன்னா பேரியர் மெத்தட்ஸில் பார்த்திங்கன்னா காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. காண்டம்ஸ் யூஸ் பண்ணுற போது என்ன ஆகுதுன்னா மேல் அண்ட் ஃபீமேலோட 2 பேருடைய அந்த ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் வந்து மீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறோம். டயஃப்ராம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இது மேல் யூஸ் பண்ணுறது வந்து காண்டம், ஃபீமேல் யூஸ் பண்ணுறது வந்து டயஃப்ராம். ஸோ மேலோட கான்ட்ராசெப்டிவ் டிவைஸ் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்மோனல் மெத்தட்ஸ்னால் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. டேப்லெட்ஸ் கொடுத்து அது ஓவிலேஷனை ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு வந்து போகும். ரெண்டாவது வந்து காப்பர் டீ நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த காப்பர் டீ வந்து இன்ட்ராயூட்டரன்ஸ் கான்ட்ராசெப்டிவ் டிவைஸ். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபர்தராக உங்களுக்கு வந்து அடுத்த குழந்தை பிறக்கிறது முடியாது. ஸோ இது ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் கன்சீவ் ஆக முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். இது நிறைய பேருக்கு நடக்கிறது லேடிஸ்க்கு. ஸோ இதுவும் ஒரு பாக்டீரியா. அப்புறம் பர்சனல் ஹைஜீன் கொடுத்துருக்காங்க, எப்படி டாய்லெட் ஹைஜீன்லாம் யூஸ் பண்ணி மேக் பண்ணிட்டு. ஸோ தட்ஸ் ஆல் திஸ் லெசன். ஸோ இந்த லெசன் இங்கே முடிஞ்சுது. ஸோ நம்ம புக் பேக் எக்ஸசைசஸ்க்குள்ளே போகலாம். ஸோ டெக்ஸ்ட் புக் எவாலுவேஷன். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த பிளான்ட் விச் ப்ராபகேட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் இட்ஸ் லீவ்ஸ் இஸ் பிரையோஃபிலம். ஸோ இதோட ஆன்சர் வந்து பிரையோஃபிலம். ஸோ செகண்ட் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த பட்டிங் இன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பட்டிங்கில் எங்கே நடக்கும்னா அது வந்து பட்டிங் வந்து எங்கே நடக்கும்னா ஈஸ்டில் தான் நடக்கும். ஸோ சின்காமி ரிசல்ட்ஸ் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப். சின்காமி எங்கே நடக்கும்னா அது வந்து ஜைகோட்டில் தான் ஃபார்மேஷன் நடக்கும். The essential part of a flower are androecium and gynoecium. அதாவது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் ஃபீமேல் கொனாட்ஸ் பேர் தான் வந்து androecium gynoecium. Anemophilous flowers have அனிமோனா ஏர். ஸோ அதில் ஏரில் பறக்கிறதுக்காக லார்ஜர் ஃபெதரி ஸ்டிக்மா இருக்கும். அதில் மேல் கேமெட்ஸ் இன் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை தி டிவிஷன் ஆஃப் ஜென்ரேட்டிவ் செல்ஸ். ஜெனரேட்டிவ் செல்ஸில் இருந்தால் வந்து கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும். வாட் இஸ் ட்ரூ ஆஃப் கேமெட்ஸ்? கேமெட்ஸை பற்றி எது ட்ரூனா டிப்ளாய்டுனா தப்பு, அது வந்து ஹேப்ளாய்டாக இருக்கும். அது வந்து கொனாடை கொடுக்காது, கொனாடில் இருந்தால் அது ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணது. ஆக்சுவலி அதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா they are formed from gonads. A single highly coiled tube which sperms are stored get concentrated and mature known as. எங்கே மெச்சுரேஷன் ஆகும் ஸ்பெர்ம்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எபிடிடைமிஸில் தான் வந்து மெச்சுரேஷன் ஸ்டார்ட் ஆகும். The large elongated cells that provide nutrition to developing sperms are Sertoli cells. ஸோ Sertoli செல்ஸில் தான் டெவலப்டு ஸ்பெர்ம்ஸ் போய் அட்டாச் ஆகிட்டு தன்னோட நியூட்ரிஷன் எடுத்துக்கும். எஸ்ட்ரோஜன் இஸ் செக்ரேட்டட் பை. ஸோ எஸ்ட்ரோஜன் எங்கே செக்ரேட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்ட்ரோஜன் எங்கேருந்து செக்ரேட் ஆகுது? அது வந்து ஆன்டீரியர் பிட்யூலேருந்து செக்ரேட் ஆகுது.
So which one of the following is an IUCD? IUCD na intrauterine contraceptive device. அது பார்த்தீங்கன்னா copper T. So next, fill in the blanks. The embryo sac is a typical dichot at the time of fertilization is female gametophyte. After fertilization, the ovary develops into fruit. Planaria reproduces asexually by regeneration. Fertilization is internal in humans. ஸோ மனுஷனில் வந்து கருவுறுதல் வந்து வயிற்றுக்குள்ளே நடக்கிறதுனால அது இன்டர்னல் சொல்கிறோம். இப்போ கோழிக்கெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் இல்லைங்களா. எல்லா பேட்ஸுக்குமே முட்டையில் வந்து வெளியில் வந்த பிறகு தான் கருவுறுதல் நடைபெறும். The implantation of the embryo occurs at about 6 to 7 days of fertilization. Colostrum is the first secretion from the mammary gland after childbirth. ஒரு குழந்தை பிறந்தவொன்னே முதல்ல சுரக்கக்கூடிய பால் வந்து சீம்பால் அப்படின்னு சொல்லுவோம். அது பேர் வந்து கொலஸ்ட்ரம். ப்ரொலாக்டின் இஸ் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பை ஆன்டீரியர் பிட்யூட்டரி. ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்டரிலேருந்து ப்ரொலாக்டின் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோவிங். ஃபிஷன் எங்கே நடக்கும்? நம்ம இப்போ தான் பார்த்தோம் அமீபாவில் நடக்குது. சாரி, பட்டிங் வந்து ஈஸியில் நடக்குது. ஃப்ராக்மெண்டேஷன் வந்து ஸ்பைரோகைரால் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேட்ச் த ஃபாலோவிங். பார்ச்சுரேஷனாக என்னென்னா குழந்தை பெருக்கிறது, அதாவது டெலிவரி ஆஃப் பேபி ஃப்ரம் யூட்டிரஸ். ஜஸ்டேஷனாக கரு வயிற்றில் இருக்கிறது, அதாவது கர்ப்பமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ டியூரேஷன் பிட்வீன் pregnancy and childbirth. Ovulation na it is a release of egg from Graafian follicle. Implantation na attachment of zygote to endometrium. So next one is true or false. Stalk of the ovule is called pedicle. Idu thappu. Stalk of the ovule is called funiculus. Seeds are the product of asexual reproduction. It is a false statement. Seeds are produced by the sexual reproduction. Yeast reproduces asexually by means of multiple fission. இதுவும் தப்பு. ஏன்னா yeast reproduces sexually by means of fission. The part of the pistil which serves as a receptive structure for the pollen is called style அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு. இது வந்து ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். The part of the pistil which serves as a receptive structure for the pollen is called a stigma. The insect pollinated flowers are characterized by dry and smooth pollen. It's a false. The insect pollinated flowers are characterized by dry and வெட் போலன், அதாவது ரஃப் போலனாக இருக்கும், ரஃப்பாக இருக்கும், அப்போ தான் அதில் ஒட்டிட்டு போக முடியும். செக்ஸ் ஆர்கன்ஸ் ப்ரொடியூஸ் கேமெட்ஸ் விச் ஆர் டிப்ளாய்ட் ஃபால்ஸ். ஏன்னா செக்ஸ் ஆர்கன் ப்ரொடியூஸ் பண்ணுற கேமெட்ஸ் எல்லாமே ஹேப்ளாய்டாக தான் இருக்கும். LH is secreted by posterior pituitary. It is also the false statement because the LH is secreted by the anterior pituitary, that is adenohypophysis. Menstrual cycle ceases during pregnancy. True. ஏன்னா நம்ம கன்சீவாக இருக்கும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது லேடிஸ்க்கு வந்து menstrual cycle வராது. Surgical methods of contraception prevent gamete formation. True. The increased level of estrogen and progesterone is responsible for the menstruation. False. ஏன்னா decreased level of estrogen and progesterone தான் வந்து உங்களுக்கு menstruation-ஐ லீட் பண்ணும். Next is answer in word or sentence. If one pollen grain produces 2 male gametes, how many pollen grains are needed to fertilize 10 ovules? 10 pollen grains. In which part of the flower germination of pollen grains takes place? Stigma. Stigma-ல தான் வந்து germination நடக்கும். Name 2 organisms which reproduces through the budding. Yeast and hydra. Mention the function of endosperm. Endosperm வேலை என்னன்னா the endosperm provides the food for the developing one. Name the hormone responsible for the vigorous contraction of the uterine muscles. வந்து oxytocin. What is the enzyme present in acrosome of sperm? Is a hyaluronidase. When is World Menstrual Hygiene Day observed? அப்படின்னா May 28. What is need for contraception? இது வந்து birth controlக்காக யூஸ் பண்ணுறது. Name the part of the human female reproductive system where the following occurs அப்படின்னாங்க. ஃபெர்டிலைசேஷன் வந்து ஓவிடக்டில் நடக்கும், இம்ப்ளான்டேஷன் வந்து யூட்டிரஸில் நடக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி புக் பேக் எக்ஸசைசஸ் 1 mark. ஸோ புக் பேக் எவாலுவேஷனில் 2 mark 3 markலாம் நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்களோட கமெண்ட்ஸையும் மெயில் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.